அடுத்து ஒரு அண்மை செய்தி, மிகவும் அதிர்ச்சி தரும் செய்தி. மதுரை மாவட்டம் உசிலம்பட்டியில் கார் மோதிய விபத்தில் 4 பேர் பலியாகி இருக்கக்கூடிய சோக செய்தி வந்திருக்கிறது. பிரகலாதன், ஜோதிகா, லட்சுமி, பாண்டிச்செல்வி ஆகியோர் பலியாகி இருக்கிறார்கள். 1 வயது சிறுமி உள்ளிட்ட 3 பேர் கவலைக்கிடம். மருத்துவமனையில் அவர்கள் உயிருக்கு போராட்டம் நடத்தி கொண்டிருக்கும் செய்தி. கார் அதிவேகமாக வந்ததால் சாலையில் வந்தவர்கள் மீது ஏறியதாக இப்போது ஒரு குற்றச்சாட்டும் எழுந்திருக்கிறது. காரை ஓட்டி வந்தவர் மது போதையில் இருந்தாரா என்று காவல்துறையினர் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். இது குறித்து நமது குமுதம் செய்தியாளர் அருண் தரும் உடனடி தகவல்களை கேட்கலாம். மதுரை மாவட்டம் உசிலம்பட்டியில் கார் மோதி 4 பேர் பலி மற்றும் 3 பேர் தீவிர சிகிச்சை பெற்று வருகின்றனர், குழந்தை உட்பட. அருண், உங்கள் செய்திகளை தரலாம், உங்களுக்கான நேரம். மோகன்ராஜ், மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அருகே சாலையை கடக்க முயன்ற ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 7 பேர் மீது மாருதி சுசுகி வகை கார் ஒன்று மோதிய விபத்தில் 3 பேர் சம்பவ இடத்திலேயே பலியானார். ஒருவர் சிகிச்சைப்பட்டுள்ள பலனின்றி தற்போது உயிரிழந்திருக்கிறார். மொத்தம் 4 பேர் உயிரிழந்த நிலையில் 3 பேருக்கு படுகாயங்களுடன் தீவிர சிகிச்சையானது அளிக்கப்பட்டு வருகிறது. மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அருகே குஞ்சம்பட்டி பகுதியில் சாலையை கடக்க முயன்ற ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 7 பேர் மீது அதிவேகமாக மதுரை தேனி செல்லக்கூடிய தேசிய நெடுஞ்சாலையில் தேனியிலிருந்து மதுரை நோக்கி வந்த மாருதி சுசுகி வகை கார் ஒன்று தற்போது இந்த ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 7 பேர் மீது மோதி விபத்துக்குள்ளானது. இதில் சாலையை கடக்க முயன்ற குஞ்சம்பட்டியைச் சேர்ந்த பிரகலாதன் மற்றும் ஜோதிகா, லட்சுமி உள்பட 3 பேர் சம்பவ இடத்திலேயே பலியானார்கள். மேலும் கயல்விழி என்ற 1 வயது சிறுமியும், பாண்டிச்செல்வி, ஜெயபாண்டி, கருப்பாயி என்ற 4 பேர் படுகாயங்களுடன் உசிலம்பட்டி அரசு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சையானது அளிக்கப்பட்டு வந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி பாண்டிச்செல்வியும் உயிரிழந்திருக்கிறார். தற்போது பலி எண்ணிக்கை 4ஆக உயர்ந்த நிலையில் 3 பேர் படுகாயங்களுடன் 1 வயது சிறுமி உட்பட 3 பேர் படுகாயங்களுடன் மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்வதற்கான ஏற்பாடுகளும் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 7 பேர் சாலையை கடக்க முயன்ற போது தற்போது இந்த விபத்தானது ஏற்பட்டதில் 3 பேர் சம்பவத்திலே உயிரிழந்து மேலும் ஒருவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. மோகன்ராஜ், நன்றி. உங்கள் முழு தகவல்களுக்கு நன்றி அருண்.